ஆட்சிக்குள்ள வர்றதுக்கு மோடி வகையறாக்கள் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இவங்க உள்ள வந்தா என்ன ஆகும்? கரெக்டாக அவங்க கிட்ட நான் 5 செய்தி தாக்கா சொல்ல போறேன், அதுக்கு மேல கிடையாது. முதல் செய்தி, எனக்கு முன்னால் பேசிய தோழர் நிறைய செய்தி சொன்னார்ல, அவர் சொல்றப்ப இங்க இருக்கக்கூடிய மகளிர் இந்த இயக்கத்தால் எந்த பலன் பெற்றிருக்கிறார்கள், பயன் பெற்றிருக்கிறார்கள் நிறைய சொன்னாங்க. ஆனா நான் வெளிப்படையா சொல்றேன், ஏன்னா மற்றவர்கள் பேசுவதற்கும் உங்க பிள்ளை வயசுல இருக்க நான் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. உங்க மகள் வயசு தானே எனக்கு இருக்கும், இல்லை உங்க தங்கச்சி வயசு தானே எனக்கு இருக்கும். அப்படி இருக்கப்ப நம்ம எல்லாரையும் அடிமையாயிரு, நீ பிறந்து வளர்றதே கல்யாணம் பண்றதுக்கு தான், படிக்காத, படிச்சா பொம்பளை பிள்ளை ஓடி போயிடும், வேலைக்கு போனா ஓடி போயிடும்னு சொல்லக்கூடிய கருத்தை, சித்தாந்தத்தை, கொள்கையை வச்சிருக்க கட்சிக்கு பேரு பிஜேபி. இது ஒரு பக்கம், சரிங்களா? இன்னொரு பக்கம், சொந்த அப்பா அம்மா ஐயோ பிள்ளை படிச்சா ஓடிருமோன்னு கிராமத்துல பயந்தப்ப, பொம்பளை பிள்ளை படிச்சாலாம் ஓடி போகாதியா, பெண் பிள்ளை படிச்சாதான் உன்னையும் சேர்த்து காப்பாத்துன்னு சொல்லி ஆம்பளை பிள்ளைய படிக்க வச்சா கூட அவன் உங்களை பாப்பானான்றது சந்தேகம். ஆனா பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சேன்னா எங்க போனாலும், யார் வீட்டுக்கு போனாலும் உனக்கு கஞ்சியாவது ஊத்துன்ற மிகப்பெரிய சிந்தனையோடு பெண் கல்விக்காக திருமண உதவித்தொகையை தந்த தலைவருக்கு பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது ஒரு சித்தாந்தம்.